المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாழ்த்து செய்தியான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தின் முக்கிய அடிப்படையான ஏகத்துவம் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு சில ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில் ஆய்வு செய்யலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தன்னை வணங்குவதற்காக வேண்டி உலக சமுதாயத்தை படைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹு தஆலா ஏகத்துவத்துக்காக வேண்டி, தன்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். ஆக பொதுவாக இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹு தஆலா எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அதன்படி அவனை ஈமான் கொண்டு அதன்படி நல்லமல் செய்த வேண்டும் என்ற விடயத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் படைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தௌஹீதை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். தௌஹீதை பொறுத்தவரையில் இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா, அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்துவது, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அவனுடைய தடை உத்தரவுகளை தவிர்த்து நடப்பது போன்ற விடயத்துக்கு குறிப்பிடப்படும். பொதுவாக அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்தல், அதாவது அல்லாஹு தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, நோன்பு, ஹஜ்ஜு, இது போன்ற இன்னொரு வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அவனை இந்த வணக்க வழிபாடுகளில் அவனோடு யாரையும் தெய்வீக சக்தியில் இணைத்து விடாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், அதன்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் நம்ம தௌஹீத் என்று சொல்லுவோம். பொதுவாக அல்லாஹ் மாத்திரம் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன். நாங்கள் தொழும் பொழுது அல்லாஹ் உனக்காக வேண்டிய தொழுகிறேன் என்ற நியத்தை வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு நாம் பொதுவாகவே தௌஹீத் என்று சொல்லுவோம், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இந்த தௌஹீதை பொறுத்தவரையில் தௌஹீதை 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஏகத்துவத்தை முதலாவது தௌஹீது ருபூபியா என்று நாங்கள் ஏகத்துவத்தை முதலாவதாக சொல்லுவோம். 2வது வகை தௌஹீதுல் உலூஹியா, 3வது தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். பொதுவாக ஏகத்துவத்தினுடைய 3 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 3 பிரிவுமே ஒரு மூமின் சமமாக ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்தை படைத்திருக்கிறான், அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் அந்த உலகத்தில் தத்பீர் ஷுஊன் எல்லா விஷயங்களையும் பரிபாலிக்கிறான் என்ற விஷயத்தை நம்ப வேண்டும். அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நம்ப வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய உயரிய அஸ்மா சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்ற விஷயத்தை நம்பி வாழ வேண்டும். இதன் அடிப்படையிலே நாங்கள் தூய முறையில் வாழ்ந்து மரணித்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கத்தை தருவான் அல்லாஹ் தஆலா. பொதுவாகவே ஏகத்துவம் என்பது அல்லாஹை ஒருமைப்படுத்தி வாழ்வது. பொதுவாக முதலாவதாக அந்த வகையிலே தௌஹீது ருபூபியா என்ற தௌஹீதை எடுத்துக்கொண்டால், இதில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அந்த உலகத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். ஒரு மூமின் அடிப்படையாக இந்த விடயங்களை அனைத்தையும் நாம் நம்பி வாழ வேண்டும். ஒரு மூமின் இந்த
விடயங்களை மாத்திரம் ருபூபியா என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை மட்டும் வாழ்ந்தால் நம்பி வாழ்ந்தால் அவன் உண்மையான ஒரு தௌஹீத்வாதியாக உண்மையான மோமினாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று கொள்கையை சொல்லிக் கொடுத்த பொழுது அன்றைய குறைசி காவிர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குறைசி காவிர்களும் கூட அல்லாஹ் எங்களுக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான், ஆபத்தின் போது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்ற கொள்கையிலே அவர்கள் மாற்று கருத்துடையவர்களாக இருக்கவில்லை. ஆனால் உலூஹியா என்று சொல்லக்கூடிய தௌஹீதிலே வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்படும் என்ற விடயத்திலே அவர்கள் மாறுபட்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது இந்த குறைஷி காவிர்கள் கடல் பயணத்திலே மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால், கடலில் ஏற்படும் போது கடல் சீற்றங்கள் ஏற்பட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹ் அவர்களை கடல் ஆபத்திலிருந்து காப்பாற்றி தரையிலே அவர்களை அடைய செய்தால் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா தனது திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே இந்த தௌஹீதுடைய 3 வகையையும் நாங்கள் நம்பி வாழ வேண்டும். ஆக ருபூபியாவை மட்டும் யார் நம்பி வாழ்கிறார்களோ அவர் உண்மையான தௌஹீத்வாதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே இந்த வணக்க வழிபாடுகள், முக்கியமாக வணக்க வழிபாடுகள், அதாவது அல்லாஹ் சத்தியம் செய்தல், அறுத்து பலியிடுதல், உதவி தேடுதல், பாதுகாப்பு தேடுதல், துஆ பிரார்த்தனை செய்தல், இதல்லாத இன்னொரு அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நான் செய்வேன், இது அல்லாத யாருக்கு நாம் செய்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா கேட்டு மீளுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்க மாட்டான் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அதை மாத்திரம் அந்த பாவத்தை மட்டும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹு தஆலா நாடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த தௌஹீத் விடயத்திலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது அஸ்மா சிபாத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஏற்று வாழ்கின்ற மக்கள் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவிலே பின்பற்றிய மக்களாக, தௌஹீத்வாதிகளாக, ஏகத்துவவாதிகளாக கணக்கெடுக்கப்படுவார் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மூமினும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது வணக்க வழிபாடுகளில் அல்லது இந்த படைப்பினங்களை பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறாய், இவ்வாறான அதிசயமான படைப்புகளை படைத்திருக்கிறாய், உனக்கு அனைத்து புகழும் என்று அவனை புகழ வேண்டும். அதே மாதிரி வணக்க வழிபாடுகளில் செல்லும் பொழுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற விஷயத்தையெல்லாம் நாங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் இந்த வணக்க வழிபாடு செய்ய வேண்டும். நாங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், என்னிடத்தில் என்னையே வணங்குங்கள், என்னிடத்திலே உதவி தேடுங்கள். இது அல்லாத அந்நியமான வணக்க வழிபாடு இருக்கின்றன. பொதுவாகவே எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகள் உயரிய முறையில் இருந்தால்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், அல்லாஹு தஆலா எங்களை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாசலை அல்லாஹு தஆலா எங்களுக்கு திறந்து தருவான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த வணக்க வழிபாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். யாரெல்லாம் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதன் கொசுவின் மூலம் நரகம் நுழைந்தான், ஒரு மனிதன் கொசுவின் மூலம் சுவர்க்கம் நுழைந்தான் என்ற விஷயத்தை சொன்னார்கள். சஹாபாக்கள் விளக்கம் கேட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னைய காலத்திலே ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசனை தாண்டி போகின்ற எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு ஏதாவது ஒரு குர்பான், ஒரு பலி, ஏதாவது பலியிட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் 2 மனிதர்கள்
அந்த அரசனை தாண்டி சென்றார்கள். செல்லும் பொழுது அந்த அரசனை தாண்டி செல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஏதாவது அறுத்து பலியிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் அறுத்து பலியிடுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். கடைசியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் உங்களிடத்தில் ஒரு கொசுவை கொண்டு சரி ஒரு கொசுவை சரி எடுத்துகிட்டு வாங்க, வந்து இந்த அரசனுக்காக பலியிட்டால் நீங்கள் உயிர் தப்பி போக முடியும் என்று சொன்ன பொழுது அதில் 2 மனிதர்களில் ஒருவர் கொசுவை எடுத்து பலியிட்டு சென்றார். அரசனுக்காக பலியிட்ட பொழுது அந்த மனிதர் நரகம் நுழைந்தார் என்ற விஷயத்தை சிலதாக சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரி இன்னொரு மனிதர், அவரோடு சென்ற ஒரு மனிதர், கொசுவையாவது நீங்கள் அறுத்து பலியிடுங்க என்று சொன்ன அரசனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் அறுத்து பலியிட மாட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த மனிதர் கொலை செய்யப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதருக்கு சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசின்னு சொன்னார்கள். அதாவது ஒரு கொசுவின் மூலம் சொர்க்கம் நுழைந்தார்னு சொன்னார்கள். ஆகவே ஒரு கொசுவை அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் கூட வணக்க வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பண்ண முடியாத ஒரு வணக்க வழிபாடு. அதை ஒரு மனிதர் ஒரு அரசனுக்கு செய்தால் அவர் நரகம் நுழைந்தார் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே வணக்க வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி சத்தியம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒமன்கான யஹ்லிஃப் ஃபல் யஹ்லிஃப் பில்லாஹ், யார் சத்தியம் பண்ண நாடுகிறார்களோ அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ணுங்கள். வலா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் உம்மா மீது சத்தியமாக, என்னுடைய வாப்பா மீது சத்தியமாக, குர்ஆன் மீது சத்தியமாக என்று சொல்லாதீர்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். ஏனைய எந்த படைப்பினங்களுக்கும் செய்ய முடியாது. அது நெருக்கமான ஒரு மலக்காக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அல்லது இறக்கப்பட்ட குர்ஆனாக இருந்தாலும் சரி, அதற்காக வேண்டி நாங்கள் வணக்க வழிபாடு செய்ய முடியாது. ஒரே ரப்பாகிய எங்களுடைய இறைவனுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை இந்த தௌஹீதினுடைய முக்கியமான ஒரு உலூஹியா என்ற பகுதி குறிக்கிறது. இதிலே நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தௌஹீத் உலூஹியா, அதாவது தௌஹீத் இபாதா என்று சொல்வார்கள். இதுதான் இந்த வகைகளில் முக்கியமான ஒரு வகை. எனவே நாங்கள் அனைவரும் இந்த வகையிலே அல்லது தௌஹீதினுடைய 3 பிரிவு பகுதிகளிலுமே முயற்சி செஞ்சு நம்பி அதன்படி இபாதத் வணக்க வழிபாடு செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين